நீங்க இருமொழி கொள்கையில படிச்சவங்க சாதிக்கிறாங்க, பெரிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. வானதி சீனிவாசன் சொல்றாங்க, மும்மொழி கொள்கையில படித்த பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் நல்ல நிலைக்கு உயர்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. தேவைன்னா படிச்சுட்டு போறோம் சார். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற? மாணவர்கள் விரும்பும்போது நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. மாணவர்கள் நாங்க தடுத்தோம்? எந்த இடத்துல நாங்க இந்திய வானன்னு சொல்லி தடுத்தோம்? எந்த மொழிக்கு நாங்க எதிராக நின்னோம்? எங்க மேல திணிக்காதீங்க தான் எதிர்க்கிறோம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மாநில தலைவர் அதான சொல்றாரு. என்னன்னு மக்கள் விரும்புறாங்க. அறவே கடன் அரசியல்வாதி பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. சொல்ற முட்டாப்பாய மாதிரி பேசுற அரசியல்வாதி பேசாதீங்க தயவு செஞ்சு. மாணவர்களும் தமிழக மக்கள் விரும்புறாங்க. மார்ச் 5ஆம் தேதியில இருந்து தமிழ்நாடு சார் கோமாளியை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க சார். கையெழுத்து இயக்கம் நடத்த போறோம். மும்மொழி கொள்கை என்ன மக்கள் விரும்புறாங்களா? திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டுல நீங்க எதுல வேணா விளையாடுங்க, மொழியோட விளையாடாதீங்கன்னு சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு பேர் வந்து கையெழுத்து நடத்தி ஜனாதிபதி கிட்ட கொடுக்க போறேன் அப்படிங்கிறார். எப்படி சவுக்கலட்ச மாதிரியா? தினம் தினம் பிஜேபி ஆள்ற மாநிலத்துல கருப்பொழி நடக்குதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் சாட்டி எடுத்து அடிச்சிருப்பியா? கோமாளி மாதிரியான அரசியல்வாதிங்களா எதுக்கு சார் பதில்? கேள்வி நியாயமா கேட்க சொல்லுங்க, நியாயமா பதில் சொல்லுங்க. இத்தனை துறைகள்ல நாங்க கட்டமைக்காம நம்பர் 1 மாநிலமா வந்துட்டோமா? இந்த நாட்டுல ஒரு மாடல், இந்த நாட்டை வழி நடத்த சொன்னீங்க. அந்த மாடல்ல அந்த மாநிலம் எதுல நம்பர் 1 இருக்கு? கல்வியில, வேலைவாய்ப்புல, சுகாதாரத்துல, உட்கட்டமைப்புல சொல்லுங்க சார். எல்லாம் பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு டிசைனா ஏமாத்திட்டு மக்களை திசை திருப்பிட்டு இருக்கீங்க தினமும். தமிழ்நாட்டுல எதுல விளையாடுங்க, தமிழோட மொழியோட விளையாடாதீங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க, ரொம்ப விலை கொடுப்பீங்க சொல்லிட்டேன். இது வேற மாதிரியான ஊரு, வேற மாதிரியான மண்ணு.